அனைவருக்கும் வணக்கம். நான் கீதாஞ்சலி செந்தில். இப்போ நம்ம ஹிந்தியில் பாராக்கடி அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாங்க. இது வரைக்கும் தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இனிமேல் தொடர்ந்து என் வீடியோ பார்க்க போகிறவங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள். இப்போது நம்ம தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னங்க? அ ஆ இ ஈ அப்படின்ற உயிரெழுத்துக்களும் இக்கு இங்கு இச்சு அப்படின்ற மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் ஹிந்திலையும் ஸ்வர் அப்படிங்கிற உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈ அதுவும் க க க க அங் அப்படிங்கிற வஞ்சன்ஸும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்துக்கள் பாராக்கடி அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்குதுங்க. இப்போது எக்ஸாம்பிளாக நம்ம தமிழில் ஒரே ஒரு எழுத்தை எடுத்துக்கிட்டு எப்படிலாம் மாறுதுன்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஹிந்தியில் ஒரே ஒரு எழுத்து ஃபஸ்ட்டு கா வரிசையில் ஃபஸ்ட் லெட்டர் இந்த கா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உயிரெழுத்துக்கள் கூட எப்படி சேர்ந்து என்ன மாதிரி வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. பின்னாடி மற்ற வேர்ட்ஸை பற்றியும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம தமிழில் இப்போ இக்கு ப்ளஸ் ஆ அது கா இக்கு ப்ளஸ் காவாக கிடைக்கிது. இப்போ நம்ம ஹிந்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் ஸ்வர், அதாவது ஸ்வருங்கிற உயிரெழுத்து ஃபஸ்ட் லெட்டர் ஆ. ஆ அதுக்கு எந்த மாத்திராவும் இல்லைங்க, அப்படியே கிடைக்கும். வஞ்சன்ஸ் கூட சேர்ந்து வஞ்சன்ஸ் ப்ளஸ் ஸ்வர் அப்படிங்கிற உயிரெழுத்து சேர்ந்துச்சுன்னா க சேம் அப்படியே கிடைக்கும், எந்த வித மாற்றமும் ஆகாது. இப்போ செகண்ட் லெட்டரான ஆ ஆ என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வஞ்சன்ஸான கா கூட இந்த ஆ அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா கா அப்படின்னு கிடைக்கும். இங்கே நம்ம லெட்ரு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே காருக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ஆனால் தமிழில் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். தமிழில் பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ நமக்கு கான்னு கிடைக்கும். கானா இங்கே அந்த லெட்ரு இருக்கிறதா அர்த்தம். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது நம்ம இங்கே இந்த மாத்திரா அப்படின்னு புரியறதுக்காக இங்கே துணைக்கால் வருது. இப்போ நம்ம இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இந்த துணைக்கால் வருது அப்படின்ட்டு இதை போட்டிருக்கேங்க. அடுத்து நம்ம ஈக்கான மாத்திரா போட போகிறோங்க. இந்த உயிரெழுத்தோட மாத்திரா இந்த மாதிரி மாத்திரா. இது எப்படின்னா இப்போ நமக்கு இங்கே இந்த லெட்ரு இருக்கிறதா அர்த்தம், அதாவது இப்படி போடணுங்க. கி இங்கே இக்கு ப்ளஸ் இ கி நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம திரும்பவும் நம்ம சொல்கிறேன், தமிழ் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாதுங்க. ஆனால் நம்ம கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. இப்போது ஈ மாத்திரா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இங்கே அந்த லெட்டர் இந்த பக்கம் மாத்திரா இப்படி போடணும். அது நமக்கு என்னவா கிடைக்கும்? கீ. இங்கே இக்கு ப்ளஸ் இ நமக்கு கீயாக கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே ஈ மாத்திரா ஈ. கா ப்ளஸ் இ கீ. அடுத்து ஊ மாத்திரா. நமக்கு ஊ மாத்திரா இங்கே அந்த லெட்டர் இருக்கிறதா அர்த்தம். நம்ம கீழே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இங்கே மேல் பக்கமாக நீட்டி விடணுங்க. இங்கே தமிழில் இக்கு ப்ளஸ் ஊ கூ அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே ஹிந்தியில் கூ. கா ப்ளஸ் ஊ மாத்திரா கூ. அடுத்து ஊ மாத்திரா பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லெட்டர் இருக்கிறதா அர்த்தம். நம்ம இந்த சர்க்கிள் போட்டுட்டு ரைட் சைடு வலது கை பக்கமாக நீட்டி விடணுங்க. இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கூ. நம்ம தமிழில் இக்கு ப்ளஸ் ஊ கூ. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஆ மாத்திரா எதுவும் இல்லை. நம்ம இங்கே என்ன எழுத்துக்கள் இருக்கோ அதை அப்படியே எழுதுகிறோம். கா. ஆ மாத்திரா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம், கா. அடுத்து ஈ மாத்திரா பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடது கை பக்கமாக இந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம், இது கீ. அடுத்து ஈ மாத்திரா பார்த்தீங்கன்னா இது இடது கை பக்கமாக போடுறோம், இது வலது கை பக்கமாக ஒரு கொம்பு மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறோம், கீ. அடுத்து ஊ மாத்திரா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இடது கை பக்கமாக மேலே தூக்கி விடுறோம், கூ. அடுத்து கூ. அடுத்து ஊ மாத்திரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இங்கே லெட்டர் இருக்கிறதா அர்த்தம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு கீழே இந்த எழுத்துக்கு கீழே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு வலது கை பக்கமாக நீட்டி விடுறோம். அதாவது இந்த மாதிரி போடணும். நம்ம கா அந்த லெட்டர் வஞ்சன்ஸ் கா. நம்ம கீழே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு வலது கை பக்கமாக நீட்டி விடுறோம், கூ. தமிழில் இக்கு ப்ளஸ் ஊ கூ. இப்போது
ஸ்வருங்கிற உயிரெழுத்தான ரீங்கிற எழுத்துக்கு மாத்திரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த எழுத்து கூட கீழே வந்து சி மாதிரி இது க்ரூவாக மாறும். அதாவது இங்கே போட்டு ஸ்ரீ மாதிரி க்ரூ. அடுத்து ஏங்கிற ஸ்வர் உயிரெழுத்துக்களுக்கான மாத்திரா வந்து இது தாங்க. மேலே ஒரு ஒத்த கொம்பு, அதே லெட்டர் தான், மேலே ஒரு ஒத்த கொம்பு. இது கீ. தமிழில் இக்கு ப்ளஸ் ஏ கே. அடுத்து ஹிந்தியில் ஐங்கிற வந்து உயிரெழுத்துக்கள் ஸ்வருக்கான மாத்திரா வந்து ரெட்டக்கொம்பு. இது வந்து கை. இக்கு ப்ளஸ் ஐ கை. அடுத்து ஓக்கான மாத்திரா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒத்தக்கொம்பு, ஸ்டாண்டிங் லைன் ஒத்தக்கொம்பு. இது ஏக்கு வந்து வெறும் ஒத்தக்கொம்பு. இங்கே ஐக்கு ஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு ஒத்தக்கொம்பு. இங்கே வந்து அந்த லெட்டர் இருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி கோ. இங்கே இக்கு ப்ளஸ் ஓ கோ. அப்போ ஹிந்தியில் அவு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெட்டக்கொம்பு, ஒரு ஸ்டாண்டிங் லைன் ரெட்டக்கொம்பு கவ். இக்கு ப்ளஸ் அவு கவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11 வவல்ஸ் முடிஞ்சிருச்சு. 11 அதாவது ஸ்வருங்கிற வவல்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் பாராக்கடியாக மாறுது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டோங்க. அடுத்து நம்ம அங்கே வவல்ஸ் ஸ்வர் பார்க்கும் போதே பார்த்தோம் பார்த்தீங்களா. அஹ வந்து அனுஸ்வர் அபஸ் அப்படின்ட்டு, அதாவது நமக்கு ஆயுத எழுத்து இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சொற்களோட ஸ்டார்டிங்கில் வராது, வேர்ட்ஸில் எதுவுமே ஸ்டார்டிங்கில் வராது, முடிகிற இடத்துலையும் நடுவுலையும் மட்டும்தான் வரும் இந்த அனுஸ்வர் அபஸ் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நம்ம எழுத்துக்களோட தொடக்கத்தில் எழுதுவோங்க. ஆனால் இதில் இந்த அனுஸ்வர் அபஸ் அப்படிங்கிறது தொடக்கத்தில் வராது, மிடில்லையும் கடைசியில் மட்டும்தான் வரும். அதனால் 11 வவல்ஸ் அப்படிங்கிறது தனி, இந்த ரெண்டையும் தனியாக வச்சுருக்கோம் ஸ்பெஷல். எப்படி எழுதுகிறோன்னா இது அனுஸ்வர் வந்து எப்படி எழுதுகிறோன்னா கா கூட மேலே ஒரு புள்ளி, அவ்வளோதாங்க. அஹ வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா அபஸ், இதுக்கு சைடு 2 புள்ளி. எந்த நம்ம வஞ்சன்ஸ் எழுதுகிறோமோ இதுக்கு மேலே புள்ளி. அம்முங்கிற ஸ்வர் வந்து காங்கிற வஞ்சன்ஸ் கூட சேர்ந்து இது வந்து கம்மா மாறுங்க. இது வந்து அனுஸ்வர். அடுத்து அஹங்கிறது வந்து காங்கிற வஞ்சன்ஸ் கூட சேர்ந்தா கஹ அப்படின்னு மாறுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மற்ற வஞ்சன்ஸ் கூட சேர்ந்து ஸ்வர் வந்து எப்படி எப்படிலாம் மாறுது, பாராக்கடியாக மாறுது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அப்புறமா 2 letters வேர்ட், 3 letters வேர்ட் எல்லாமே பின்னாடி பார்க்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.